எல்லாம் கிச்சு கிச்சு விட்டா சாரி யாரு எல்லாம் மனுஷாளுங்க தான். தெரியுது இல்ல. அப்புறம் என்ன கொஸ்டின்? நான் ஒரு மில்லு கொடுங்க. இல்லையாவது பள்ளியாவது இது சாரா கடை நினைச்சியா? பாரியா பெக்கணக்கா தான் கொடுப்பாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? நீதான் கடை மாறி வந்திருக்கிற. எதையோ ஒண்ணு ஊத்தியா கை கால்லாம் அது பாட்டு கிடந்து கடகடான்னு ஆடுது. மிஸ்டர் பெக் ஒரு பார் ஊத்துங்க. பாரா என்னையா? யோ 2 கிளாஸ் ஃபுல்லா ஊத்தியா. ஃபுல்லாவா? யோ உனக்கே அத பத்தி காசை நாங்க தர்றையா. என்ன மாடா மனுஷனா? அவனும் மாட்டுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். பாவிங்களா, ஒரு கிளாஸ் பிராண்டியும் கல் படிச்சுட்டானுங்களா? நாங்க புதுசு இல்ல, இதுதான் எங்களுக்கு புதுசு. அப்படியா? என்னப்பா அதிசயமா இருக்கு? உட்காரு உட்காரு. குடிக்கிறதுல என்ன சின்னவன் பெரியவன்? கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லை. என்ன வேதனைய மர பொண்ணு ஓடிட்டா அவ்வளவுதானே? ஆமா. அதுக்காக இந்த காலத்து பசங்க சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆயிடுறீங்க. உங்களுக்கு என்ன சார் கவலை? உனக்கு அவ ஓடிட்டா, எனக்கு இன்னொருத்தி வந்து சேர்ந்துட்டா. இந்த பாரு, குடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் ஆகுது, கத்திரிக்காய் ஆகுது. அனுபவப்பட்டவன் சொல்றேன், குடி, ஆனா அளவோட குடி. இந்த வயசுல ஏன் இந்த விளையாட்டு? நீ வேணும்னா ஒரு பொம்மை எடுத்துக்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். பேர வந்தாலும் வந்தா, நீங்களும் ஒரு குழந்தை ஆயிட்டீங்க. இது யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ஏம்மா உனக்கு இந்த வேலையெல்லாம்? ஸ்வீட் பிரமாதம். ஏமா இவருக்கு ஸ்வீட் கொடுத்த? அதுல சுகர் இல்ல, சாக்ரீன் தான் இருக்கு. என் மருமக வந்தாலும் வந்தா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இத்தனை வருஷம் நீ இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா? பாத்தியா? அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம்பா. நினைச்சேன், வந்துட்டேன். ராதா, இவன் என் குடும்ப டாக்டர் சாமிநாதன் பேரு. இவன் எனக்கு வைத்தியம் பார்க்கறவன் மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. கண்ணை விழுந்துரும் போல் இருக்கு. டாக்டர், இனிமே உன் மருந்து வேண்டாண்டா. என் மருமக வந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இருந்தாலும் நான் கொடுக்கிற டானிக்க நீ சாப்பிடணும். அது எதுக்குடா? இவன் இப்படித்தான் சொல்லுவான். நான் எழுதி கொடுக்கறத நீ போய் வாங்கிட்டு வந்து